இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு கால் பண்ணி ஒரு 10 பேருக்கு ஆர்டர் எடுத்துட்டு கேட்டா நீங்க அனுப்பி வச்சிருவீங்க. கண்டிப்பா அனுப்பி நீங்க அனுப்பிடுவீங்க. அதுல உள்ள ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்கலாம். பிரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல விற்கிற ரேட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு கம்மி. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க லாபம் வச்சு என்ன சொல்றது விற்கலாம். கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் இருக்கு. இந்த 10 நாள்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பிரதர்? சார் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படியா? அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 10 நாள் 5 லட்ச ரூபாய் நாள் லைசன்ஸ் கொடுத்தாலுமே அந்த 2 நாள் மட்டும் தான் வியாபாரம் பார்ப்பாங்க. அப்படியா? அந்த 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு 9 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பக்கமா டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. 20 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அவங்களுக்கு? ப்ராஃபிட் அவங்களுக்கு செலவு எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 7 லட்சம் அந்த ரேஞ்சில் நிற்கும். 7 லட்ச ரூபாயா? ஆமா சார். ஏன்னா லேபர் காஸ்ட் அப்புறம் அந்த லைசன்ஸ் அந்த செலவெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக 7 லட்ச ரூபாய் நீங்க லட்சம் பூரா சம்பாதிக்கிறத ஒரு 2 நாள்ல சம்பாதிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா லைசன்ஸ் எடுத்து பண்ணலாம். குறைஞ்சு உங்களால ஒரு 6 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண முடிஞ்சு ஒரு 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்து 6 லட்ச ரூபாய்க்கு பண்ண முடியும்னா நீங்க லைசன்ஸ் எடுத்து பண்ணலாம். ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ். இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம சேனல் நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல ஒரு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் சொல்லி நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பி தான் ஆகணும். ரீசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பார்க்கறது தான் வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கிற SVR ஃபயர்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசுகளை ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பட்டாசு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தீபாவளி சீசனில் எல்லாருமே கடை நிறைய போடுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த கடை நீங்கள் எப்படி போடுறது, நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த கடை போட்டு எப்படிலாம் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் எப்படி சேஃப்டியாக கடை போடுறது. பொதுவாக பட்டாசு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நெருப்புலேருந்து காப்பாற்றணும், தண்ணியிலேருந்து காப்பாற்றணும், எப்படி நம்ம இதை வந்து நம்ம சேஃப்டி பண்ணுறது, எப்படி இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபுல் டீலாக பார்க்குறாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறது நிறைய விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவைப்படணும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பட்டாசு கடை வைக்க போகிறேன், நான் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடை வைக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து இவங்களை கனெக்ட் பண்ணலாம். இவங்க நம்பர் வீடியோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டு தேவைப்படுறாங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா லிங்க் கொடுத்துருக்கோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிடலாம். எப்படி ஆர்டர் வேறு ஃபுல் டீலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா நம்ம மறக்காமல் கால் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து உங்ககிட்ட என்னென்ன பட்டாசு வெரைட்டிஸ் இருக்குது, ரேட் வேறு சொல்ல முடியுமா சார்? இது பார்த்தீங்க அப்படின்னா கம்மி மத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஸ்பார்க்லர் அப்படின்னு அம்பர்லா ஸ்பார்க்லர். சரி, ஓகே. நம்ம ரொட்டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்மி மத்தாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அட் டைம்ல வந்து சுத்தம் கையில் பிடிச்சிட்டோம். சரி, ஓகே. இது என்ன ரேட் நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க கஸ்டமருக்கு? சார் நம்ம கம்மி மத்தாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வெறும் 7 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 7 ரூபாய் தான். வெறும் 7 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. ஒரு 50 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ். ஓகே, இது ஆமா. சரி, சோ இவ்வளவு பெரிய கம்மி மத்தாப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 110 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 110 ரூபா தான். 110. இது நம்ம கடையில நம்ம தீபாவளி சீசன்ல வாங்கினோம்னா எவ்வளவு கிடைக்கும் கடையில சாதாரண ஊருக்கு? இந்த கம்மி மத்தாப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வாங்கி அவங்க ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வெளியில வித்துட்டு இருக்காங்க. அப்படியா? அதாவது 1.5 மடங்கு லாபம். 1.5 மடங்கு லாபம். ஒரு சில ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு அந்த ரேட்டுமே போகுது. அப்படியா? சரி, ஓகே. வேற என்ன பிரதர் அதிகமா ஓவர் ஐட்டம் ரன்னிங்ல போற ஐட்டம் இது வேற? அதே மாதிரி ஸ்பார்க்லர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லவ்லி ஹாட், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் ஸ்பார்க்லர் அப்புறம். அப்படியா? எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் பீஸ் கூட. பீஸ் காமிச்சிருங்க, பாத்துருவோம். மக்கள் பாக்குறாங்க. என்ன தீபாவளி வருது, வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருது, செலிப்ரேட் பண்ணோம்ல. இப்போ சூப்பரா இருக்கு இதெல்லாம். ஹாட்டா? ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டு அது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. முக்கியமாக தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளி அதெல்லாம் கொண்டு வர்றாங்க, யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து கப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. சூப்பர். இப்போ வேற பிரதர் இது என்ன சிங்கம், கோல்டு சிங்கம்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் லைன். கோல்டன் லைன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்வானா வெரைட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் லுக்ல வந்து ஃபங்க்ஷன் வரும். ஒரு 3 புஸ்வானா வரும். திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரி தான். இங்கே கொளுத்துட்டா போதும் 3 புஸ்வானா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டட் ஐட்டம் அப்படின்னா வனிதா பிராண்டு. சரி, ஓகே. ஸோ இதுல வரும். அந்த மாதிரி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி கிறிஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்மள்ட்ட. அப்படியா? இதுவா? ஆமா சார். ஓகே, ஓகே. கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஐட்டத்தோட பேரு. ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளுக்கு புஸ்வான மாதிரி இருக்குங்களா, ஆனா 10 வச்சா அப்புறம் சங்கு சக்கர மாதிரி தரையில சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி மேல போகும் சுத்திட்டு. ஆமா. இது பாத்தீங்கன்னா சார் இது பட்டர்ஃப்ளை அப்படின்னு மியூசிக் பட்டர்ஃப்ளை அப்படின்னு பேரு. இதுல வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் வரும் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு புஸ்வானம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கை சாட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 சக்கரம் வந்து சுத்தும். சோ ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் சேர்த்து வரும். சரிங்க. இதோட பட்ஜெட் எல்லாமே ஒரு 185 190 அந்த பிரைஸ்ல தான் வரும். சரி, ஓகே. அது மாதிரி நம்மள்ட்ட ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இதோட பெட்டரான பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுப்போம். சோ இந்த மாதிரி எத்தனை வெரைட்டி ஒன்று வச்சிருக்கீங்க நீ பட்டாஸ்ல?
நம்ம கடையில வந்து பார்த்தோன்னா ஒரு 200 வெரைட்டிக்கு மேல இருக்கு சார். பிரதர், இந்த அணுகுண்டு, மிளகா பட்டாசு, இந்த லட்சுமி வெடி அது மாதிரிலாம் இல்லையா, பெரியவங்க வெடிக்கிற மாதிரி அந்த வெரைட்டி எல்லாமே இருக்கு சார். இங்க பாத்தீங்கன்னா ரேக்ல நம்ம அந்த வெடி ஐட்டம் எல்லாமே எக்கச்சக்கமா வச்சிருக்கோம். அப்படியா? கோல்டு லட்சுமி, அப்புறம் லட்சுமி 4 இன்ச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டீலக்ஸ் 6 சவுண்ட் கிராக்கர். சரி, ஓகே. இருக்கலே வந்து பார்த்தோன்னா சின்ன சைஸ் வந்து பார்த்தோன்னா 2.25 குருவி நம்மள்ட்ட இருக்கு. இதோட பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து வெறும் 6 ரூபாய்க்கு தான் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். 6 ரூபா தானா? ஆமா சார். சரி, ஓகே. இதுல வந்து ஒரு பண்டலுக்கு வந்து பார்த்தா 25 பாக்கெட் இருக்கும். வெறும் 150 ரூபா மட்டும் தான். அப்படியா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பீகாக் ஃபெதர் அப்படின்னு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பிடிச்சமான ஐட்டம். ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மயில் தொகையில வந்து சென்டர்ல ஒரு டிசைன் இருக்குங்களா ப்ளூ கலர்ல, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நைட்டு நம்ம அந்த பீஸ் வைக்கிறப்ப வரும். பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 78 ரூபா மட்டும் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாம் அப்படின்னு வனிதா பிராண்டோட ஐட்டம் ஒரு 30 பீஸ் இருக்கும். இதுல வெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பத்த வச்சு தண்ணியில போட்டா கூட வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா வெறும் 180 ரூபா மட்டும் தான். இதுவும் நல்ல பெரியவங்களுக்கு சின்ன பசங்க எல்லாருமே வெடிக்கலாம். நல்ல ஒரு சேஃப்டியான ஐட்டம். அடுத்து சின்சான் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதே ஹோல்சேலில் வாங்கினாங்க அப்படின்னா பல்காக வாங்குறவங்களுக்கு கம்மியான ரேட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பாம் அப்படின்னு இதோட ப்ரைஸ்லாம் வெறும் 59 ரூபா மட்டும் தான். ஒரு பாக்ஸ் ஒரு 10 பீஸ் இருக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் வெரைட்டிலே இந்த பீகாக் ஃபெதர், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது கோல்டன் குளோப் அப்படிங்கிற ஒரு 5 பீஸ் இருக்கும். ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபாய்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த வெடிட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பெரிய சைஸ் லயன் கிங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சுமி. இதோட ப்ரைஸ்லாம் 14 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பாக்கெட்டு. ஒரு பண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாக்கெட் இருக்கும். ஸோ ஒரு பண்டலே வாங்கினா அப்படின்னா 140 ரூபா மட்டும் தான். நம்மள்ட்ட வீட்டுக்கு வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாக்கெட் வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை பண்டலாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். அடுத்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு 4 லட்சுமி டீலக்ஸ் அப்படின்னா வெறும் 20 ரூபா மட்டும் தான் ஒரு பாக்கெட்டு. பண்டலாக வாங்கினா அப்படின்னா 200 ரூபா மட்டும் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 சவுண்ட் கிராக்கர் இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 24 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே வந்து வெளியில் நம்ம வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா 50 ரூபா அந்த ரேட்டுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பாக்கெட்டு. ஸோ நம்ம 24 ரூபாய்க்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சங்கச்சக்கரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டி நம்ம கையில் பிடிச்சோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் சங்கச்சக்கரம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 135 ரூபா மட்டும் தான் ஒரு பாக்ஸு. ஒரு 10 பீஸ் இருக்குது இந்த பாக்ஸில். அடுத்து அதே மாதிரி தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் திருவிழா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மோக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா மட்டும் தான். ஒரு பாக்ஸில் ஒரு 3 பீஸ் இருக்கும். சக்கரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோ வீல் அப்படின்னு இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 65 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு 10 பீஸ் கொண்ட பாக்ஸ். இதெல்லாம் வாங்கி அவங்க வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் பார்த்தாம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில. அதே மாதிரி நீங்க கேட்ட பாம் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ பாம் சின்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு நல்ல எந்த ஒரு என்ன சொல்ல மருந்து எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டம். இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வெறும் 50 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது ஹைட்ரோ பாம்பு. அதே இருக்கலே பெரிய சைஸ் டிஜிட்டல் பாம்பு இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 175 ரூபா மட்டும் தான் 10 பீஸ் கொண்ட பாக்ஸ். இதுல என்ன பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னா அக்னி பாம்பு அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு வெரைட்டி இருக்கு. 134 ரூபா மட்டும் தான் இந்த பாக்ஸ். ஸோ இதுவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் 3ல வரும். ஸோ சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் 10 வச்சோன்னா உடனே வெடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ சேஃப்டியான ஒரு அக்னி பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 134 ரூபா மட்டும் தான். பொதுவாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் முழுக்க பிசினஸ் தான். இந்த தீபாவளியை எப்படி நம்ம வந்து லாபகரமாக யூஸ் பண்றது இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம். இப்போ இந்த தீபாவளி பட்டாசு எடுத்தீங்களா பிரதர், இந்த சீசனில் மட்டும் தான் மூவிங் ஆகுமா இல்லை எல்லா நாளும் போகுமா? இல்லை சார், எல்லா நாளுமே நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன சொல்ல பட்டாசு அப்படின்னாலே தீபாவளி தான். ஸோ அந்த சீசன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்ல ஹெவியான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். சரி பிரதர், இப்போ தீபாவளி தவிர்த்து மற்ற நாட்கள் எந்த நாட்கள் அதிகமாக பட்டாசு சேல் ஆகும்? சார் தீபாவளியை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேரளாவில் விசு அது மாதிரி வந்து பார்த்தோன்னா மற்ற தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த கடைக்காரங்களாம் வந்து பார்த்தோன்னா 30 இருக்கும் சார். இந்த வானவெடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக வாங்கிட்டே ரெகுலராக ஓடும் நல்லது கெட்டதுக்கெல்லாம். ஆமாம், எல்லாத்துக்குமே வாங்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ ஒருத்தவங்க தீபாவளியில் ஒரு பட்டாசு கடை போடணும் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்? தீபாவளிக்கு அவங்க பட்டாசு கடை போடணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னா ஒன்னு லைசன்ஸ் எடுத்து பண்ணலாம். டெம்பரரி லைசன்ஸ் தேவைப்படும் கண்டிப்பா. ஆமா சார், கடை போட்டு பண்றாங்க அப்படின்னா டெம்பரரி லைசன்ஸ் எடுக்கணும். எங்க போய் வாங்குற மாதிரி லைசன்ஸ் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லோக்கல் டிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோம்னா லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 10 நாள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல கொடுப்பாங்க தீபாவளிக்கு அந்த 10 நாள். ஸோ அதை லைசன்ஸ் எடுத்து அவங்க பண்ணலாம். அப்படி என்ன சொல்ல லைசன்ஸ் எடுத்து பண்ண முடியல, அவ்வளோ பட்ஜெட் போட்டு நம்ம பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக பண்ணலாம். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வாங்கி தரோம். ஆமாம் சார், ஆக்சுவலாக ரெகுலராக கடை போட்டுக்கிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க ப்ராப்பராக பண்ணி. இப்போ கடை ஒருத்தவங்க போடணும்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனுக்கு தீபாவளி எத்தனை நாளைக்கு முன்னாடி கடை போடணும், தீபாவளி முடிஞ்சு எத்தனை நாளைக்கு பிஸ்னஸ் நடக்கும் நமக்கு?
சார் தீபாவளிக்கு சீசன் கடை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்து பண்ணணும், 10 நாள் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த தீபாவளிக்கு முன்னாடி 10 நாள் அவங்க வியாபாரம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தீபாவளி கடை தான் எனக்கு சொல்லுவாங்க, அந்த 1 டே வந்து 14 மணி இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்துக்கலாம். தீபாவளி முடிஞ்சு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இப்போ இந்த 10 நாள்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பிரதர்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படியா? அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 10 நாள் 5 லட்ச ரூபா. 10 நாள் இல்ல, ஒரு சிலவங்கலாம் வந்து 10 நாள் லைசன்ஸ் கொடுத்தாலுமே அந்த 2 நாள் மட்டும் தான் வியாபாரம் பார்ப்பாங்க. அப்படியா? அந்த 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு 9 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பக்கமா டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. 20 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அவங்களுக்கு? ப்ராஃபிட் அவங்களுக்கு செலவு எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 7 லட்சம் அந்த ரேஞ்சில் நிற்கும். 7 லட்ச ரூபாயா? ஆமா சார். ஏன்னா லேபர் காஸ்ட் அப்புறம் அந்த லைசன்ஸ் அந்த செலவெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக 7 லட்ச ரூபா. நீங்க 7 லட்ச ரூபா வருஷம் பூரா சம்பாதிக்கிறத ஒரு 2 நாள் சம்பாதிச்சிட்டு போயிடலாம் போல இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா லைசன்ஸ் எடுத்து பண்ணலாம். குறைஞ்சு உங்களால ஒரு 6 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ண முடிஞ்சு, ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்து 6 லட்ச ரூபாய்க்கு பண்ண முடியும்னா நீங்க லைசன்ஸ் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பா லைசன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். இப்ப கரெக்டா தீபாவளி சீசன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடையை போட்டாங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை அள்ளிடலாம் அசால்ட்டா. ஆமா சார். அவங்க இருக்க ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் பார்க்கலாம். சரிங்க. ஸோ இதுவும் என்ன சொல்லுவேன், நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன சொல்லுவேன், நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் பண்ணணும் விரும்புறேங்க அப்படின்னாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்க வீட்டுக்கு என்ன சொல்லுவேன் டிஸ்பாச் கொடுத்து ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். இப்போ சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இப்போ கடை போறதை விட அந்த கடை ஒரு 10 நாள் போடுறாங்க அப்படின்னா அதை எப்படி சேஃப்டியா தீ பிடிக்காம எப்படி நம்ம சேஃப்டி? நம்ம கடை வச்சிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல என்ன சொல்றது யாரும் வந்து ஒரு நெருப்பு பொருள் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கணும். நம்ம வியாபாரம் பாக்குற வரைக்கும் பக்கத்துல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து வெடிச்சு பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படியா? ஆமா. இந்த நம்ம நெருப்பு சம்பந்தமான எந்த ஒரு பொருளும் பக்கத்துல வச்சுக்கூடாது. ஸோ புதுசா ஏன் கேட்கறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து தெரியும், ஆல்ரெடி பட்டாசு கடை போட்டவங்களுக்கு வந்து இப்போ கிராக்கர் பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பட்டாசு வியாபாரம் பண்ண போறோமே, வெடிச்சுட்டா என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். இல்ல ஆக்சுவலா பட்டாசு வந்து பார்த்தா தானா எப்போதுமே வந்து பார்த்தா வெடிக்காது. சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல ஏதோ ஒரு நெருப்பு இது பண்ணிட்டோம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா முக்கியமா இந்த ரோல் கேப், ரிங் கேப், இந்த தீப்பெட்டி மத்தாப்பு, இந்த 3 ஐட்டங்களும் வந்து பார்த்தோன்னா பத்திரமா என்ன சொல்ல சேஃபான ஒரு ஹேண்டில் பண்ணணும். அப்படியா? ஸோ இது மாதிரி பொருள்கள் தான் நம்ம கீழே போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா ஏதோ பொருளை தூக்கி போட்டோம் அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் எந்த பட்டாசுமே வந்து பார்த்தோம்னா அதுவா என்ன சொல்ல ஃபயர் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நைட்ல வந்து அவங்க வெளியில போறாங்க, கடையை மூடிட்டு போறாங்க அப்படின்னா மெயின்ல ஆஃப் பண்ணிடணும். சோ இந்த ஒரு விஷயம். ஓகே. அதெல்லாம் ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா பிசினஸ் பண்றது பெருசு இல்ல, அது சேஃப்டியா பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன், வேற ஒன்றும். சோ பட்டாசு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா தானா எப்போதுமே வெடிக்காது. நம்ம கரண்ட் இது மாதிரி இந்த விஷயங்களை கட் பண்ணிட்டு அந்த மாதிரி ரோல் கேப், ரிங் கேப் அதை சேஃபா ஹேண்டில் பண்ணி நம்ம பண்ற பிரச்சனைனாலதான், நம்ம பண்ற தப்புனாலதான் அது வெடிக்கும். பொதுவா தீபாவளி டைம்ல அதிகமா மழை பெய்யும். அப்படிங்கும் போது இப்ப மழையில தண்ணியில இருந்து எப்படி சேஃப்டி பண்றது? சார் பட்டாசை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம வச்சிருக்க அந்த பட்டாசு நம்ம சேஃப்டி பண்ணி வச்சிருப்போம்ல, அது ஆக்சுவலா ஒரு பில்டிங்கா இருக்கணும் கண்டிப்பா. அப்படியா? ஆமா. சோ பில்டிங்கா இருந்துச்சு, சீலிங் போட்ட ஒரு பில்டிங்கா இருக்கணும். ஆமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பட்டாசு பெட்டி வச்சிருக்க இது வந்து பார்த்தோன்னா செவுத்து அந்த வால் இருக்குங்களா, செவுத்துக்கும் பட்டாசு வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச் கேப் நாச்சும். ஏன்னா கன்னியாசம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க பட்சத்துல வந்து பார்த்தோன்னா அந்த கூலிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டியில தான் ஏறும். ஆமா. சோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சேஃப்டியா பண்ணிக்கணும். சரி, ஓகே. நெருப்புல இருந்து சேஃப்டி பண்ணிக்கணும், தண்ணியில சேஃப்டி பண்ணிக்கணும். ஆமா. சரி பிரதர். சரி பிரதர், இப்போ வந்து இப்போ நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அந்த 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப என்னென்ன நம்ம அவங்க ஆர்டர் பண்ணலாம்? இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமா இது மூவிங் ஆகும் பொதுவா? சார் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லா ஏரியாவிலையும் நல்ல மூவ்மெண்ட் ஆகிற ஐட்டம்னா சங்கு சக்கரம், கண்ணி மத்தாப்பு, புஸ்வானம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வெடி ஐட்டம்ஸ், சின்ன சின்ன வெடிஸ். ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷார்ட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 ஷாட் 30 ஷாட் வரைக்கும். இந்த 1000 வாலா 10,000 வாலாலாம் இருக்கு. இல்லை சார், வாழா வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலா பிராண்ட் ஐட்டம். அப்படியா? ஆமாம். அது இப்போ இல்லையா? ஆமா சார், அந்த ஐட்டம் வந்து பார்த்தோன்னா இல்லை. ஸோ அந்த ஐட்டம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வாழலாம் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டலில் வந்துருச்சு. பழைய டைப்ல இல்லாமல் வித்தியாசமான டைப்ல அது எல்லாமே கிடைக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஒரு சின்ன கடை போட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அதான் முடியும், 1 லட்ச ரூபா தான் முடியும்னு வச்சுக்கோங்க. நான் போட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு எனக்கு பட்டாசு சேல் ஆகுது அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் 10,000 ரூபாயில்? சார் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல்ல கிராமத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா அந்த கடையில் கடை அது மாதிரிலாம் போட்டுலாம் வைப்பாங்க. ஒரு 10,000 15 ரூபாய்க்கு சரக்கு எடுத்து வைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்க வியாபாரம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா 20,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்றுருவாங்க. ஸோ பாதிக்கு பாதி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ 10,000 அப்படின்னா 15,000 விற்றுருவாங்க. ஒரு 5 வந்து பார்த்தோன்னா 20,000 வரைக்கும். 20,000 வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா அவங்க சின்ன லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வில்லேஜ்லாம் வந்து பார்த்தா ரேட் அதிகமாக வச்சு விற்பாங்க. ஸோ அந்த 20,000 ரூபாய் லாபம் 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் பாதிக்கு பாதி. சரி, இப்போ வந்து சார் வீட்டுக்கு வாங்குறவங்க இருக்கிறாங்க, பிசினஸ் பண்றவங்க, ஹோல்சேலா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. 2 பேருக்கு ரேட் ஒரே மாதிரி இருக்குமா, வேறுபடுமா? இல்ல சார், நம்ம வீட்டுக்கு வாங்குறவங்களோட வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்தமா வியாபாரம் இது கடை வச்சு வியாபாரம் பாக்குறவங்களுக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும் ரெண்டுக்கும்?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாசு கடை போடுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்குறவங்களோட இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? 1,00,000 ரூபாய்க்கு எடுத்தாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டரான பிரைஸ் இருக்கும். ஹோல்சேல் எடுக்க விரும்புறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு கொட்டேஷன் நம்ம போட்டு கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்றவங்க அவங்க ஊர்லயே லோக்கல் ஒரு கடையில் வாங்குறதுக்கும் அவங்க ஒரு 5,000 உங்ககிட்ட ஆர்டர் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு ரேட்டு? சரி, இப்போ அவங்க ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வாங்குறது நம்மளுக்கு என்ன பண்ணா பிரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 2 மடங்கு நம்மள்ட்ட கம்மியா இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு அவங்க அங்கே ஆர்டர் பண்ற பட்சத்தில் நம்மள்ட்ட ஒரு 3,000 ரூபாயில இருந்து ஒரு 4,500 அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். சேம் அதே ஐட்டம். அப்படியா? ஆமா. சோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் சேவ் ஆகுது. அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வெரைட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட. அப்படியா? சரி பிரதர். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாள் சீசன் முடிஞ்சு போச்சு, தீபாவளி முடிஞ்சு போச்சு, என்கிட்ட 1,00,000 ரூபாய்க்கு சரக்கு மிஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க பட்டாசு, நான் என்ன பண்றது? சார், நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு ஹோல்சேல் எடுக்கிறவங்க வந்து தான் நம்ம கொடுத்துருவோம். அவங்களுக்கு மிச்சப்படுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்ற சேஃப்டியா அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். ஆமா. சரி, ஓகே. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவாசியை பொறுத்த வரைக்கும் எந்த கடையுமே ரிட்டன் எடுக்க மாட்டாங்க, விற்கப்படுறது மிச்சத்தெல்லாம். சரி, ஓகே. ஸோ அவங்க தான் அது பொறுப்பு. ஆமா சார். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை வைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10,00,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்றீங்க, 9,00,000 ரூபா சரக்கு அழிச்சிட்டீங்க, 1,00,000 ரூபா சரக்கு மிஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க சேஃப்டி பண்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு தான் நீங்க சரக்கே ஆர்டர் கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா எங்க ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க சிவகாசியில, அந்த 1,00,000 சரக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி மிச்சப்படுறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெகுலரா சீசன் கடை போடுறவங்க எல்லாமே அந்த கரெக்டான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சு தான் எடுப்பாங்க. அதான் இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பட்டாசு கடை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அந்த நேக் தெரியும் அது எப்படி அப்படின்னு பண்ணிக்குவாங்க. புதுசா இந்த வருஷம் முதல் ஆரம்பிக்க போறாங்க, அவங்களுக்கு நீங்க ஐடியா கொடுத்தா நீங்க சொல்லி கொடுப்பீங்களா நீங்க எல்லாமே அவங்களுக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப நம்மள்ட்டே வந்து பாத்தீங்கன்னா புதுசா கடை போறவங்க ரொம்ப பேரும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் சரி, அதுக்கு முந்தின வருஷம் சரி. நம்ம கடை ஆக்சுவலா 8 வருஷமா இருக்கு. அப்படியா? சோ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா புதுசா கடை போறவங்களே ரொம்ப பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரைஸ் பத்தின டீடைல் என்ன மாதிரி ரேட்டுக்கு விற்கலாம், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்லாம் வந்து டவுட் கேட்போம். நம்ம எல்லாமே கைடன்ஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நிறைய வருஷம் ஷேர் பண்ணீங்க. அதாவது இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வீடியோல நான் இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், பட் நான் பார்த்தா இவ்வளவு வீடியோஸ் பட்டாசு வீடியோ பார்த்துருக்கேன். இவ்வளவு விஷயங்கள் யாரும் ஷேர் பண்ணதே கிடையாது. சும்மா வெடி இருக்குது இந்த ரேட்டு தவிர அவ்வளோ சொல்லுவாங்களே தவிர இவ்வளோ யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கடை போடணும், எப்படி லைசன்ஸ் வாங்கணும், இது வரைக்கும் யாரும் இது மாதிரி சொல்லி நான் பார்த்ததில்ல. ஹட்ஸ்அப் பிரதர். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, 5,000 10,000 ஆர்டர் பண்ணுவாங்க. பிசினஸ் பண்ணுறவங்க 1,00,000 2,00,000 5,00,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுவாங்க. எப்படி அவங்க பணம் போகிறது, எப்படி நீங்கள் அனுப்புவீங்க, எப்படி சேஃப்டியாக போய் சேரும்? சார், இப்போ வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டவுன்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், நேரில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப நேரம் வர முடியாது, ஏன்னா ஒரு 3,000 4,000 பட்ஜெட்லாம் வரும், நேரில் வந்து செலவு பண்ண முடியாது. ஸோ அப்போ கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்பிச்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வெப்சைட் இருக்கு www.srforest.com அப்படின்னு அதுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2,000 ரூபாய் வச்சிருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் சீசன். அதாவது கால் பண்ணி ஆர்டர் பண்ண முடியும், வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாமா? எல்லாமே கொடுத்துலாம் சார், கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணோம், நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க சேஃப்டியா பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 to 10 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பாச் ஆயிரும். நான் சொல்ல சீசன் டைம்ல 6 to 10 டேஸ்ல டிஸ்பாச் ஆயிரும். அதே மாதிரி ஹோல்சேல் ஆர்டர் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா ஒன்று வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட் அவங்களுக்கு, ஏன்னா பொருள் எல்லாமே பார்த்து அவங்களுக்கு தெளிவா இருக்கும், பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ல போட்டுரும். ஸோ அவங்களுக்கு கேஸ் எல்லாமே வந்து ஹெவியா இருக்கிறப்ப மேக்ஸ் அவங்க வீட்டில் கூட டிஸ்பாச் பண்ணுவாங்க. ஒரு 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா அது மாதிரி ஆர்டர் பண்றவங்களுக்கு. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தீபாவளியை ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சாரை கனெக்ட் பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பட்டாசு பிஸ்னஸுங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் வெடி வெடிக்கிறாங்க மக்கள் சந்தோஷத்துக்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 2 நாளில் நீங்கள் வந்து 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்க முடியும். இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு 5,000 10,000 சம்பாதிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சீசன் பிஸ்னஸ் அப்போ பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் சீசன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, குறிப்பாக ஒரு சீசனில் ஒரு இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தீபாவளி பிஸ்னஸ்க்கு இதை கண்டிப்பாக பட்டாசு யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பட்டாசு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்களும் மறக்காமல் சாரை கனெக்ட் பண்ணலாம். வீட்டு தேவைக்கு உங்களுக்கு வேணுமா, அதுக்கு சாரை கனெக்ட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, ரொம்ப ரேட் கம்மி. நீங்கள் ரேட்லாம் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணுறது ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குறத இங்கே 2,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எல்லா பதிவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நன்றி, வணக்கம்.